ரம்மியில் 15 லட்சம் ரூபாயை இழந்ததாக ஈரோடு மாவட்டத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பல லட்சம் பணியில் இருந்தபோது தன்னைத்தானே ஆன்லைன் ரம்மி விளையாடி சிகிச்சை பலனிழந்த ஆன்லைன் ரம்மியால் ஏற்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு காரணம் ரேண்டமா ஒரு 5-6 நாள் முன்னாடி இருக்கும். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரேண்டமா ஒரு நியூஸ் பாக்குறப்போ ஒரு பெரிய நியூஸ் வந்து வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அகெயின் இன்னொரு சூசைட் இந்த ஆன்லைன் ரம்மினால. ஸோ இதை எத்தனை பேர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சூசைட் பண்ணியிருக்காங்க? ரேண்டமாக நாங்கள் சில வீடியோஸோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நியூஸ் சேனலில் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு 15 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் சூசைட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கேமை விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களோட பெற்றோர்களுக்கோ இல்லை குடும்பத்தாருக்கோ இல்லை கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ தெரியவே இல்லை. ஸோ இந்த ஒரு பாயிண்டில் தான் எங்களுக்கு பர்சனலாக ஒரு பயம் வந்தது. எங்கள் சைடில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு 10 பேரோட மொபைலை வாங்கி செக் பண்ணதில் 10 பேரில் 3 பேர் இந்த ஆன்லைன் ரம்மி கேமை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க மொபைலில். அந்த 3 பேருக்குமே ஒரேயான ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது அது இது எல்லாமே சொல்லிட்டு அந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் டிவியில் விளம்பரங்களோ இல்லாமல் இந்த பப்ளிக் பொது இடத்துல வந்து பேனர்ஸு ஃப்ளக்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எப்படி இந்த மாதிரி ஆப்புகள் சாதாரண ஒரு மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கணும். ஸோ இது டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பெரிய ஷாக்கிங். நம்ம அதிகமாக ரசிக்கக்கூடிய இந்த சமூக வலைதளத்தில் அதிகமான ஒரு ஃபாலோவர்ஸை கொண்ட அவார்ட் வின் பண்ண இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸு, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் மோஸ்ட் ப்ரோமினன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இவங்க தான் இந்த கேமை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அது யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ரம்மி சர்க்கிள்ல டர்போ ரம்மி வந்தாச்சு. இங்க ரம்மி சர்க்கிள்ல பெருசா ஒரே ஒரு கேம் விளையாடுறோம். எஸ்எல்வி கார் பைக் மொபைல் போன் ரம்மி சர்க்கிள்ல டர்போ ரம்மி விளையாடுறோம். மணி பண்றது ரொம்ப ஈஸி. அதை விட வின் பண்ற மணி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு டைரக்டா வித்ட்ரா பண்ணுங்க. உங்களோட ஸ்பீடா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்பெஷல் நம்ம பார்த்த இந்த முகங்கள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு வகையில ரொம்ப பிடிச்சமா ரொம்ப பழகப்பட்ட முகமா இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே இவங்களை பின்தொடர்ந்து இருக்கோம் சமூக வலைதளத்தில். இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே பின்தொடர்புகள் நம்ம எல்லாருமே அவங்கள பின்தொடர்ந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்னதான் நடிப்பு திறமை இருந்தாலோ அவங்களோட வாழ்க்கையில் அவங்கள தூக்கி விட்டது நம்ம மட்டும்தான். ஸோ அதுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த மாதிரி இதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பணத்தை வச்சு சூதாடக்கூடிய ஒரு ஆப்புகளை நாங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒருத்தராச்சும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, இவங்க எதுவுமே கண்டுக்காமல் பணத்தை வாங்கிட்டு எவன் செத்தா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இவங்க இந்த ஆப்புகள் எல்லாத்தையுமே ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கிட்டத்தட்ட நம்ம 2024 இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரம்மி ஆப்னால ஏகப்பட்ட பேர் சூசைட் பண்ணியிருக்கிற நியூஸை கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாச்சும் கேட்டிருப்போம். ஆனால் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பவித்ரா லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ரம்மியில் 2 விளம்பரங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த யூனஸ் அப்படிங்கிறவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, அவங்களுமே ஒரு பெரிய ஆட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. திரும்புகிற இடம் எல்லாமே இவங்களோட ஆடு மட்டும் தான் வந்து விழுது. அப்புறம் நான் பர்சனலாக விரும்பி ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்சர் ராகுல் சேனல். அந்த சேனலில் இப்போ தொடர்ந்து வர பணம் சம்மந்தப்பட்ட ஆப்புகளை மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோவில் எல்லா வீடியோவுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஸோ இது எனக்கு பர்சனலாக ஒரு கஷ்டமாக இருந்தது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி 5000 போனஸ் கிடைக்கும், உங்களுக்கு இப்போவே நீங்கள் கேஷை வித்ட்ரா பண்ணிக்கலாம், இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த சோகமான ஒரு வீடியோவை நீங்களே பாருங்கள். எப்படி இத பத்தி தெரியும்? விளம்பரம் எந்தெந்த ப்ரோகிராம்ல நீங்க ரம்மி ரம்மியோட விளம்பரத்தை பாத்தீங்க? யூடியூப், நியூஸ், டிவில, அப்டேட் சூப்பர். எது பார்த்தாலும் ஆட் வருது. எந்தெந்த நடிகர் இந்த மாதிரி ரம்மில நடிக்கிறாங்க? சத்குமார். இந்த மாதிரி உச்சத்தில் இருக்க ஆட்கள் கிட்டலாம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு ஆடை பண்ணீங்கன்னு கேட்டால், நீ ஏன்டா இதை டவுன்லோட் பண்ணேன்னு திருப்பி நம்ம கிட்ட கேள்வியை கேட்பாங்க. நம்மளால இவங்ககிட்ட கேள்வியும் கேட்க முடியாது, அவங்ககிட்ட வாக்குவாதமும் பண்ண முடியாது, அதுக்கான தெம்பும் நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று பண்ண முடியும், நாங்கள் அதை தான் முடிவாக எடுத்துருக்குறோம். இனிமே இந்த முகங்கள் யாருமே சரி
என்ன படம் நடித்தாலும் சரி, ஒரு சின்ன குட்டி கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை டிவியில் ஒரு சின்ன ஷோக்கு வந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க எதில் வந்தாலுமே அவ்வளோ ஷோஸுமே பைக்காட் பண்ணணும்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். அதாவது புறக்கணிப்பு. அது டைட்டானிக் 3 இருந்தாலும் சரிதான், இல்லை பாகுபலி 3 இருந்தாலும் சரிதான். ஒரு குட்டி கதாபாத்திரத்தில் வந்தால் கூட அந்த படம் மொத்தத்தையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, இந்த ரம்மி ஆடில் இது வரைக்கும் நடித்த எல்லா ஹீரோஸ், ஹீரோயின், இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே பின்தொடருதலை நிப்பாட்டிட்டோம். நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ யாரையுமே பின்தொடரல, இனியும் தொடவும் மாட்டோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற உங்ககிட்ட நீங்களும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அதிகாரம் எங்ககிட்ட கிடையாது. ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் இனியுமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். தேங்க்யூ.